ஹலோ, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. வேலண்டைன்ஸ் டேக்காக கப்பிள் கார்ட்டூன் ஒன்று பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கார்ட்டூனுக்கு ஒரு ஆர்டரும் வந்திருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4-5 மணி நேரம் எடுத்துருச்சு அந்த பெயிண்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு. பெயிண்டிங் நான் இப்போ காமிக்கல, மேபி சர்ப்ரைஸாக இருக்கலாம். அதனால நான் ஆஃப்டர் வேலண்டைன்ஸ் டேவே போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு ஆத்தென்டிகேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பேக் பண்ணியாச்சு. காடோட பெயிண்டிங் எல்லாம் பண்ணுறப்ப எவ்ரி ஸ்ட்ரோக்ல ஒன் ஸ்டோரி நம்ம பில்ட் பண்ணலாம். ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி இந்த கப்பிள் போர்ட்ரேட் பண்றப்போ எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஜஸ்ட் அது ஒரு போர்ட்ரேட்டா பார்க்க முடியல. ஒரு 2 பேர்த்தோடைய லவ் ஸ்டோரிய கேன்வாஸ் மேல வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆர்ட் பீஸ்னால ஒருத்தவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அவங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற என்ன வேணும். அதே ஹாப்பினஸோட எனக்கு மிட் வீக் பிரியாணி கிரேவிங் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே சமயம் என்னென்னமோ தோணுச்சு, அவங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா, கரெக்டா எந்த டேமேஜும் இல்லாம அவங்க கைக்கு போய் சேருமான்னு யோசிச்சுட்டே பிரியாணி பண்ணதுனால கொஞ்சமா குழஞ்சிருச்சு. அதுக்கு ஹஸ்பண்ட் பக்கத்துல நின்னுட்டு என்ன இன்னைக்கு புளிச்சோறு பிரியாணியான்னு கேக்குறாருங்க. பாருங்க, இத பார்த்தா புளிச்சோறு மாதிரியாங்க இருக்கு. இப்படித்தான் இருக்குன்னு சொன்னா அடிக்கிறதுக்கு வருவாளே.